கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செயலாளர் வணக்கம். வணக்கம். தெரியும், தமிழ்நாடு அரசியல் கிழமை தற்போது பரபரப்பா இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் விசிக தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேர்ல சந்திச்சு வாழ்த்து பெற்று போயிருக்காங்க. இது அரசியல் ரீதியா பல்வேறு எதிரொலிப்புகளை இது பின்புலத்தில் இருக்க மாதிரியான கருத்துக்களை எல்லாம் தொடங்குது. எப்படி பாக்குறீங்க அதை? தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் அரசியல் களம் ஒரு மிக பரபரப்பை உண்டு பண்ணிய தேர்தல் களம். திரைப்பட நடிகராக இருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு விஜய் அவர்கள் ஒரு படி முன்னேறி இருக்கார். அந்த மாற்றம் என்பது அவ்வளவு சீக்கிரம் வந்துடாது. ஒரு பெருவாரியான மக்கள் அவரை ஏற்றுக்கொண்ட நாள் அந்த மாற்றத்திற்கு வந்திருக்காரு. ரெண்டாவது, அவர் பதவியேற்ற அன்னைக்கு அவருடைய அந்த லாங்குவேஜ், அந்த உடல் மொழி இருக்குல்ல, அவர் பேச்சில் ஒரு உடல் மொழி இருக்கும். அது பல்வேறு தரப்பு பத்திரிகையாளர்கள், எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் யோசிக்க வச்சிருச்சு. என்ன ஒரு மேடையில் இப்படி பேசுகிறாரு, பேசக்கூடாது. ஒரு முதலமைச்சரானா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது இப்படி பேசினாரா? ஜெயலலிதா அம்மா முதலமைச்சருக்கு பேசினாங்களா? கலைஞர் இப்படி வந்தபோது பேசினாரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஆனால் அவர் அதை உடனடியாக சரி செய்வதற்காக ஒரு முயற்சி எடுத்தார். அதுதான் மற்ற தலைவர்களை சந்திப்பு நிகழ்ச்சி நடந்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் பார்த்தார், அவர் உதயநிதியை பார்த்தார், வீட்டில் பார்த்தார், கட்டி பிடிச்சி தழுவுனாங்க. அடுத்து ஐயா வைகோ, அப்படியே இடதுசாரி தலைவரை முதலே பார்த்தாரு. இப்படி தொடர்ந்து பல்வேறு தலைவர்களை பார்த்து வந்த சூழலில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களையும் நேற்று சென்னையில் வேளச்சேரி அலுவலகத்தில் சந்தித்தார். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லா தலைவர்களுக்கும் வீடு இருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் குடும்ப உறுப்பினர் இருப்பாங்க. ஆனால் விஜய் அவர்கள் சந்தித்த ஒரே தலைவர் குடும்பம் இல்லாமல், வீடு இல்லாமல், ஒரு அலுவலகத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு அறையில் தங்கியிருப்ப ஒரே தலைவர் தமிழ்நாட்டில், இந்தியாவில் தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும்தான். அதையும் விஜய் கேட்டிருக்காரு தலைவரிடத்துல. நீங்க இந்த அறையில இப்படி இருக்கீங்களே, இது எத்தனை வருஷமா இருக்கீங்க இந்த அறைக்குள்ள, இது வீடு இல்லையா என்று கேட்டிருக்காரு. தலைவர் அவர்கள் நான் 15 ஆண்டுகளா இந்த இடம் தங்கிட்டு இருக்கேன், இது ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிற இடம், இதில் தங்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு எழுச்சிகரமான சந்திப்பு தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் சந்திப்பு. இது நாள் வரைக்கும் எந்த முதலமைச்சரும் தலைவருடைய இல்லத்தை தேடி வந்தது கிடையாது, அலுவலகத்தில் வந்தது கிடையாது. இது ஒரு பெரிய மாற்றத்தை தமிழக அரசியல் உருவாக்கியிருக்கு. இல்ல, இதற்கு முன்பாக பார்த்தோம்னா நீங்க தொடர்ந்து திமுக கூட்டணியில இருக்கீங்க, மக்கள் நல கூட்டணியில இருந்தீங்க, அதிமுக கூட்டணி இருந்தீங்க. அப்போது இல்லாத ஒரு மாற்றம் தற்போது வந்திருக்கு. எப்படி பார்க்கலாம் சார்? இல்ல, அதுதான் நீங்க ஒரு பண்பு மாற்றம் நடைபெற்றது அரசியல் களத்தில். ஒரு பண்பு மாற்றம், முதிர்ச்சியை இந்த அரசியல் 2026 தேர்தல் களம் வெகுஜன மக்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. நீங்க வட மாநிலம் தான் பார்க்க முடியும், குறிப்பா டெல்லியில பார்க்கலாம். நாடாளுமன்றம் கூடும்போது எதிர்கட்சியாக இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், ஆளுங்கட்சியாக இருக்க பிஜேபியாக இருக்கட்டும், ரெண்டு கட்சிகளுமே ஒரு டீ பார்ட்டின்னு சொல்லி ஒன்றா கூடுவாங்க, சந்திப்பாங்க, மகிழ்ச்சியாக உணவு இருந்துக்கிட்டு செல்லுவாங்க, கை கொடுத்துக்குவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க, பேசுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி இல்லாமல் இருந்துச்சு. அதை உடைத்தவர் முதலில் தலைவர் எழுச்சி தமிழர் தான். ஏனென்றால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தாங்க, உடல்நலக் குறைவால் ஏற்பட்டு மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்போ மருத்துவமனையில் இருக்கும்போது, அந்த 2017 மருத்துவமனையில் இருக்கும்போது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தான் அந்த அம்மா போய் நேரில் சந்திச்சு முதலாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு ஆளுங்கட்சியை முதலமைச்சர் போய் சந்திச்சு, அந்த அம்மா சந்திக்க முடியாமல் பக்கத்தில் இருந்தவங்க கேட்டுட்டு பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார் அவங்க கூட உள்ளவங்கலாம். அதற்கு பிறகுதான் எல்லா தலைவரும் அப்போலோ மருத்துவமனை நோக்கி படையெடுத்தார்கள். அப்ப அந்த பண்பு மாற்றத்தை தொடர்ந்து தலைவர் எழுச்சி தமிழர் பல்வேறு தலைவரிடத்துல நடந்து கொள்வார். இங்க பாஜக இருக்கட்டும், மற்ற எல்லா கட்சிகளும் இருக்கட்டுமே, யாரா இருந்தாலும் நீதிமன்றமோ இல்ல விமான நிலையங்களோ இல்ல தலைவருடைய அலுவலகமோ தேடி சந்திக்கிற பழக்கத்தை தொடர்ந்து வச்சுக்குவார். இது ஒரு பண்பு. அரசியல்ல நம்முடைய கருத்தை சொல்றோம், அவங்க கருத்தை சொல்றாங்க, அது வேற. ஆனால் ஒரு நட்புறவு இருக்குல்ல, அது தமிழ்நாட்டு அரசியல் கொஞ்ச நாள் இல்லாமல் இருந்துச்சு. இப்ப அது விஜய் அவர்கள் உருவாக்கியிருக்கார். இதை நாம் வரவேற்கணும், இதை பாராட்டணும்.
இல்ல விஜய் அண்ணன் திருமாவளவன் சந்திப்புல வேற ஏதாவது பேசப்பட்டதா? அவ்வளவுதானே பேசுனாங்க. நீங்க இப்படிதான் தங்கியிருக்கீங்களான்னு இல்ல கேட்டாங்களா? உங்களுடைய கூட்டணி குறித்து எல்லாம் ஏதாவது இல்ல பேச்சுவார்த்தை? இதுதான் இன்னைக்கு ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, தலைவர் எழுச்சி தமிழரை துணை முதலமைச்சரா அறிவிக்க போறாங்களா, இல்ல அமைச்சர் பதவி தர போறாங்களா, இல்ல அதிமுக திமுக பேச்சுவார்த்தை நடந்து அதுல முதலமைச்சராக அண்ணன் எழுச்சி தமிழரை கொண்டு வராங்களா, இப்படிலாம் பல கோணங்களில் தமிழ்நாட்டு ஊடகம் இன்றைக்கு வரை பேசிட்டு இருக்கு. எனக்கு உள்ளபடியே ஒரு மகிழ்ச்சி. நான் தொடர்ந்து சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மறுக்கப்பட்ட ஊடகங்கள் மறுக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இன்றைக்கு எழுந்து வந்து தமிழ்நாட்டின் மைய அரசியலில் கோலோச்சு விடுதலை சிறுத்தைகள், அதுதான் மகிழ்ச்சி. என்னன்னா எங்களை பத்தி பேசுதான் எழுதுனால, நான் பாதிக்கப்பட்டா, நான் அடி வாங்கினா, என்னை படுகொலை செய்தா, என்னை பாலியல் சீண்டல் செய்தா, பாலியல் பலாத்காரம் செய்தா பேசாத ஊடகங்கள் என்னை ஒரு மைய பொருளாக வச்சு எங்களை பேசுதில்ல, அதுதான் எங்களுக்கு மகிழ்ச்சி. இதை வரவேற்கிறோம். பேசுங்க, இன்னும் பேசுங்க, நிறைய பேசுங்க. ஏன்னா பொது சமூகம் பேச வேண்டும். தலைவர் எழுச்சி தமிழரை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்று பொது சமூகம் பேசணும். பத்திரிகையாளர்கள், முற்போக்காளர்கள், எழுத்தாளர்கள், அறிவுஜீவிகள் பேசணும். ஏன் எழுச்சி தமிழரை கொண்டு வரக்கூடாது முதலமைச்சராக அப்படின்ற கேள்வியை உருவாக்கணும். இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வரணும். புரியுதுங்களா? ஏனால் விடுதலை சிறுத்தைகள் மாற்றத்தை நோக்கி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 35 ஆண்டு கால அரசியல் போராட்ட களத்துல பல்வேறு நெருக்கடிகளை, காவல்துறை நெருக்கடியா இருக்கட்டும், சாதிவெறி நெருக்கடியா இருக்கட்டும், அனைத்தும் சமாளித்து மிகப்பெரிய ஒரு அரசியல் பேரியக்கமாக வலிமையோடு நடத்திட்டு இருக்கார் எழுச்சி தமிழர். அப்படிப்பட்ட தலைவரை தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கும் இருக்கு. அதை பொது சமூகம் பேசணுங்கிறோம். விடுதலை சிறுத்தை பேசுறதுல பொது சமூகம் பேசுங்க, அதை விவாதப்பூர்வம் ஆக்குங்க. ஏன் ஒரு பட்டியல் இனத்துல இருந்து ஒரு தலைவர் வரக்கூடாது? ஏன் விடுதலை சிறுத்தை தலைவர் எழுச்சி தமிழர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாது? கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, பேசுங்க. அதற்கான கேள்விகளும் தற்போது எழுந்திருக்குல்ல, பேசப்படுறாங்க. அதான் வரவேற்கிறேங்கிறேன், அதை பேசணுங்கிறேன். நீங்க காலங்காலமா வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவனா ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவனா ஆயுநலத்துறை அமைச்சர். நீங்க காமராஜர் காலத்துல கக்கனுக்கு போலீஸ் துறை கொடுத்தாங்க, இன்னைக்கு போலீஸ் துறை கொடுப்பாங்களா? புரியுதுங்க உங்களுக்கு? அப்ப இன்னைக்கும் ஆயுநலத்துறை அந்த துறை யாருன்னா ஒரு பட்டியலினத்தவருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்து அறநிலைத்துறை இருக்குல்ல, ஒரு பட்டியலினத்து கொடுங்க. எப்படி காமராஜர் கொடுத்தாரு பரமசிவன் ஒரு ஆளுக்கு இந்து அறநிலைத்துறையை, அது மாதிரி கொடுங்க. அதிகாரம் பரவலாக்கும் போது அந்த அதிகாரம் என்பது யாரு வரக்கூடா, கோயிலுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொன்னா அவனை நீ கொண்டு வாங்க. யார் போலீஸ் ஒடுக்குதோ, யார் மீது பொய் வழக்கு போடுதோ, யார போலீஸ்காரர் கேவலமா பாக்குறாங்களோ அவனை போலீஸ் அமைச்சர் ஆக்குங்க. அந்த சமூகத்துல இருந்து ஒருத்தனை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வரான்ல, அவனை கல்வி அமைச்சர் ஆக்குங்க. வருவாயே இல்லாம இருக்கான்ல, வறுமையில வாழ்றான்ல, அவனை வருவாய்த்துறை அமைச்சர் ஆக்குங்க. ஏனென்றால் இதுதான் ஒரு அரசியல் மாற்றத்தை ஒரு புரட்சியாக பார்க்க முடியும். தாழ்த்தப்பட்ட மக்களா, பட்டியலினத்துல அமைச்சரா, அவர் எம்எல்ஏவா, அவர் இந்த அமைச்சர், அவரா இவர் இந்த அமைச்சர். ஒரு மாற்றத்தை விஜய் அவர்கள் செய்யணும் முடிவு பண்ணிட்டார். ஆகையால் விஜய் அவர்கள் புதிய அமைச்சரவையில் பட்டியலினத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அந்த துறையை கொடுக்காமல் கல்வித்துறையோ, காவல்துறையோ, இல்ல வேளாண் வருவாய்த்துறைகளோ கொடுத்து அவர்களை அங்கீகரிங்க. இல்ல நீங்க வந்து பட்டியல் நலத்துறை, பட்டியலின மக்களுக்காக பேசியிருக்க சூழல்ல கூட ஒரு ஜோசியர் அவரை கூட அரசியல் ஆலோசகராக கூட இது பண்ணியிருக்காங்க விஜயனுடைய. அது தலைவர் எழுச்சி தமிழர் வந்து மிகுந்த அரசியல் நுணுக்கத்தோடு சொல்லியிருக்கிறாரு. ஜோதிடம் பார்ப்பதால் அவர் ஒரு மதவாதி கிடையாது. ஜோதிடம் பார்ப்பதால் அவர் ஒரு அரசு அங்கி கிடையாது. ஜோதிடம், கணிதம் அனைத்து தரப்பு மக்களும் பார்க்குறாங்க. இதை குறிப்பாக பார்த்துக்கிட்டா ஒடுக்கப்பட்ட மக்களில் நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாடு வச்சுக்கிட்டுலாம் வருவாங்க, கிளி ஜோசியம் பார்ப்பாங்க, இது எல்லாமே பண்ணுறாங்க. இதனால வந்து அவங்க பெரிய மதவாதிகளோ இந்துத்துவா கிடையாது. அவருக்கு அவர் கூட உள்ள ஒரு நண்பர், அந்த கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர், அவரே அவர் வந்து பாதுகாப்பு நமக்கு தேவை அப்படின்றத வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அதுக்குள்ள நம்ம ஏதாவது முரண்பாடு இருந்தால் கண்டிக்கலாம். அவர் எடுக்கின்ற செயல்பாடுகள் சில முரண்பாடுகள் இருக்குன்னா நம்ம கண்டிக்கலாம், அது ஆலோசனை சொல்லலாம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்கலாம். ஆனால் அது ஒரு காரணமா வச்சு நம்ம விமர்சனம் கூட்டுறது தேவையில்லைங்கிற. இல்ல அது 8 கோடி தமிழர்களுடைய பிரச்சனைன்ற மாதிரியான பாக்குறாங்களா கண்ணோட்டத்தை?
நீங்க அவர் புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காரு விஜய் அவர்கள். இப்ப நம்ம எதை சொன்னாலுமே அவர் மீது வந்து நாம சொல்லுகின்ற காழ்ப்புணர்ச்சி சொல்லுவாங்க. ஓகே. புரியுதா உங்களுக்கு? நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். ஓராண்டு இந்த நிர்வாகத்தை திறன்பட அவர் செய்தாருன்னு பார்ப்போம். அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லாருமே இருக்காங்க. ஆர்எஸ்எஸ்ல இருக்கவங்க இருக்காங்க, மார்க்சியவாதி இருக்காங்க, அம்பேத்கர்வாதி இருக்காங்க. புரியுதுங்களா? அவர் கூட பயணம் செய்யற அனைத்து தரப்பு மக்களும் அவர் கூட நிக்கிறாங்க. அனைத்து அமைப்பை சார்ந்து இருந்தாங்கல்ல, பல்வேறு அமைப்புல அவங்களும் அவர் கூட நிக்கிறாங்க கூட. அப்படின்றப்ப அவர் பல கோணங்கள்ல பார்த்து தான் அவர் முடிவெடுப்பாரு. ஏனென்றால் அவர் திரைப்பட நடிகர். அவருக்கு எல்லா சூழலும் தெரியும். நீங்க திமுக கூட்டணியில வந்து இடதுசாரி கட்சிகள், திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் அந்த ஜோசியரை கண்டிக்கும் போது விசிக்கு ஆதரவு குரல் நீட்டுவதை எப்படி பார்க்கலாம்? ஆதரவு குரல் நீட்டல. விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு குரல் விட்டார். அவர் வந்து அவருடைய ஒரு ஜோதிடர். அவர் ஆர்எஸ்எஸ் இருக்கலாம், சங்கியா இருக்கலாம். அவருக்கான ஆளை வந்து கூட வச்சுக்க நினைக்கிறாரு. கட்சியுடைய செய்தி தொடர்பாளர். அவர் வந்து எப்படி இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா அதிகாரிகள் இருக்காங்கல்ல, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அவங்களும் யாரு எங்க இருந்து வராங்க பார்த்துட்டா இருக்கோம். மாவட்டத்தை நிர்வாகம் பண்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் யாருன்னு பார்ப்போமா? அவர் சங்கியா கூட இருக்கலாம். ஆனா மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர் நிர்வாகத்தை தப்பு நம்ம கண்டிக்கலாம், போராடலாம். நாங்க அப்படிதான் பாக்குறோம். புரியுதுங்களா? இல்ல இது ஒரு கூட்டணிக்கான ஒரு இதா பாக்குறாங்கல்ல செய்தியா? விடுதலை சிறுத்தைகள் தன்னுடைய கோட்பாட்டு உறுதியில் தெளிவாக இருக்கும். எந்த சமரசம் இல்லாமல் இந்த மண்ணில் அரசியல் செய்யற ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். புரியுதா? நீங்க கோட்பாட்டை விட்டுட்டு எங்களுக்கு கொள்கையை விட்டுட்டுலாம் இந்த அதிகாரத்துக்கெல்லாம் ஆசைப்படுற கட்சி விடுதலை சிறுத்தையும் கிடையாது, தலைவர் எழுச்சி தமிழும் கிடையாது. புரியுதுங்களா? சமரசம்னா என்ன சமரசம்? எனக்கு புரியல. ஏங்க 9 ஆண்டு காலம் அதிமுக திமுக கூட்டணியில் இருந்தாங்க. 3 தேர்தலில் 4 தேர்தல் திமுக சந்திச்சிருக்கோம். நாங்க எந்த சமரசம் செய்யலையே. பல்வேறு போராட்டத்தை எடுத்திருக்கோமே. வேங்கவேலுக்காண்டி போராடி இருக்கோமே. ஆணவ படுகொலை அடிச்சு போராடி இருக்கோமே. சின்ன பசங்க நடத்து பண்ற தாக்குதல் கடிச்சு போராட்டம் நடத்திருக்கோமே, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கோமே, மது ஒழிப்பு மாநாடு நடத்திருக்கோமே. நாங்க என்ன செய்யல? எல்லாமே நாங்க செஞ்சிருக்கோம். இந்த ஆட்சி தாவேகா என்ற தலைவர் விஜய் தலைமையில் உள்ள ஆட்சி இவர் இன்னும் கூடுதலா செய்யணும் விரும்புறோம். ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வரணும்னு சொல்றோம். வேங்கவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த 3 தம்பிகளுக்கு ஒரு தீர்வு வேண்டும் சொல்றோம். ஏனென்றால் பாதிக்கப்பட்ட மக்களே வேங்கவேல் குற்றவாளி ஆக்கப்பட்டிருக்காங்கல்ல. புரியுதுங்களா? கடந்த காவல்துறை அவர்கள் மீது திணிக்கப்பட்டுச்சுல, அந்த வழக்கை ரீவிசாரணை செய்து, புரியுதுங்களா, ரீவிசாரணை செய்து அந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகளை வேங்கவேல் இருந்த உண்மை குற்றவாளிகள் கைது செய்யணும். விஜய் அவர்களுடைய காவல்துறை. புரியுதுங்களா? ஆணவ படுகொலைக்கு சட்டம் கொண்டு வரணும். புரியுங்களா? துப்புரவு பணியாளர்கள், நீங்க துப்புரவு பணியாளருடைய போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தீங்கல்ல, அந்த துப்புரவு பணியாளருடைய வாழ்வாதாரம் இருக்குல்ல, அவருடைய குழந்தைகளுடைய கல்வி மேம்பாடு இருக்குல்ல, அதை நீங்க பேசணும். துப்புரவு பணியாளர்கள் பல பேத்துக்கு வாரிசு சொல்லப்படாம வச்சிருக்காங்க. இன்னைக்கு பாதிக்கப்பட்டது ஒரு சமூகம் பாதிக்கப்பட்டு கிடக்குது. அந்த மக்கள் துப்புரவு பணியாளர் மக்களுக்காக நீங்க குரல் கொடுக்கணும். அவருடைய குழந்தைகளுடைய கல்வி பொருளாதார மேம்பாட்டுக்காக புதிய சட்டங்கள் நீங்க உருவாக்கணும். இதெல்லாம் விஜய் கொண்டு வரணும். அவரு இதெல்லாம் நாங்க பார்க்கணும். இல்ல அதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா தற்போது? அவர் செய்வார் நம்புறோம். செய்வார். நிதிநிலையே மோசமா இருக்கு அப்படின்னா ஒரு காரணம் இல்ல அவர் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. இதுக்கெல்லாம் நிதிநிலை தேவையில்லைங்க. இதுக்கெல்லாம் ரூல் இருந்தா போதுங்க, சட்டம் இருந்தா போதுங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அரசாணை தாங்க. ஆணவ படுகொலைக்கு ஒரு அரசாணை சட்டம் தானே. இதுக்கு பொருளாதாரம் வேங்கவேலுக்கு ரீவிசாரணை தானே. புரியுதுங்களா? வேங்கவேல் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்ட மக்களை குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. அதுக்கு ரீவிசாரணை தான். அதுக்கு பொருளாதாரம். நீங்க விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைகளை இந்த அரசு உன்னிப்பா கவனிக்கணும். தாவேகா அரசு உன்னிப்பா கவனிக்கணும். குறிப்பா விஜய் அவர்கள் அன்றாட உழைக்கின்ற மக்கள், துப்புரவு பணியாளர்கள், மூடை தூக்குவோர்கள், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுவர்கள், இவருடைய வாழ்வாதாரத்திற்கான தீர்வு கொண்டு வரணும். திருநங்கைகள், புரியுதுங்களா? திருநங்கைகள் அவர்களுக்கான நலவாரி இருக்கு. அந்த மக்களுக்கான அடிப்படை தேவைகளை இந்த அரசு செய்யணும். இப்படி பல்வேறு விஷயம் இருக்குங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு ஊழல் லஞ்சத்துல பெருத்து போய் இருக்குன்னு சொல்லி தான் நீங்க அதை மாத்த வந்திருக்கீங்க. அப்ப பெரும் சொத்து வச்சிருக்காங்கல்ல, பெரிய கோடீஸ்வரன் நிலச்சுவாந்தார்கள், அவன்கிட்ட இருந்து உங்களுடைய வருமான
அதிகமாக சொத்து சேர்த்தவங்க பிடுங்கி ஏதாச்சும் எடுத்து இல்லாத மக்களுக்கு உதவி செய்யுங்க. புரியுதுங்களா? டாஸ்மாக் இன்னைக்கு விளிம்பு நிலை மக்கள் மிகவும் வாழ்வாதாரத்துல அன்றாட உழைக்கின்ற மக்கள் கெட்டு சீரழிகிற ஒரே டாஸ்மாக் தான், ஒரே நிறுவனம் டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் உடைய கடையை குறைப்புன்னு சொல்லியிருக்கீங்க. கடையை குறைச்சா மட்டும் பத்தாது, கடையை மூடணும்னு சொல்றோம். டாஸ்மாக் கடையை மூடணும். அந்த நிறுவனத்தால் யார் முதலாளிகள் இருக்கான்னு பார்க்கணும். டாஸ்மாக் நிறுவனத்தில் அந்த ஆலை வச்சு நடத்துறவங்க யார், எந்த முதலாளிகள், அந்த முதலாளி கண்டறிந்து அந்த நிறுவனத்தை மூட சொல்லணும். இதெல்லாம் அன்றாட உழைக்கின்ற மக்களுக்கான பாதுகாப்பு. இந்த நான் சொன்ன விஷயம் அத்தனையும் உழைக்கின்ற மக்களுடைய பிரச்சனைகள். இதை கவனத்தில் கொண்டு தாவேக்கானுடைய அரசு விஜய் அவர்கள் செய்தார் என்றால் இந்த மக்கள் இந்த ஆட்சி நீடிக்க போறாங்க. ஓகே சார், புரியுதா? மக்களுக்கான அடிப்படை தேவைகளை, வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய அரசாக அமைய வேண்டும். இங்க பெண் பிள்ளை, சின்ன பச்சை குழந்தைகள் நடக்கின்ற பாலியல் பலாத்கார விஷயத்திலிருந்து பாதிக்கப்படுற மக்களை பாதுகாக்க வேண்டும். காவல்துறையை உங்க கட்டுப்பாட்டை வச்சுக்கணும். ஏனென்றால் இந்த அரசு செய்த சில தவறுகளா இருக்கலாம். அதுக்கு எதிர்த்து போராடக்கூடிய மக்கள் மீது தடியடி நடத்துவது, அந்த மக்களை கைது செய்வது, அச்சுறுத்துவதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நண்பர்களாக, ஒரு புரிதல் உள்ள காவல்துறையாக காவல்துறை நடத்த வேண்டும் என்று நீங்கள் காவல்துறைக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று தான் நான் சொல்றேன். ஓகே சார், நன்றி. நன்றி நன்றி நன்றி.